வணக்கம் பாலமுருகன். வாக்கு திருட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கோபம் வந்துச்சு. இப்படிலாம் பேசலாமா, அப்படிலாம் பேசலாமா, ஒரு தனித்த அதிகாரம் உடைய அமைப்பை வந்துட்டு இப்படி ராகுல் பேசலாமா, அது சிறுபிள்ளைத்தனமானது. ஆய் ஊயின்னு ஓவரா இந்த ஞானேஷ்குமார் சவுண்டு கொடுத்துட்டு இருந்தா. அப்படி அது அத்தனையுமே புஸ்வானமான கதை ஏற்கனவே தெரியும். அதன் பிறகு செப்டம்பர் 17 தமிழ்நாட்டுல தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது, வடநாட்டுல மோடிக்கு பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லி சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ஆரம்பிக்கும் போது, மோடிக்கு பிறந்தநாள் விழா பரிசா உங்களுக்கு ஒரு அணுகுண்ட தரேன்னு சொல்லி கரெக்டா செப்டம்பர் 17 சூஸ் பண்ணியிருந்தாரு நம்ம ராகுல். அதே போல நேத்து அந்த அணுகுண்ட வெடிக்க வச்சுட்டாரு. இப்ப எல்லாத்துக்கும் ரிவிட்டு நவதுவாரத்துல அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. என்ன பதில் சொல்றது, ஏது பதில் சொல்றது தெரியாம ஆளாளுக்கு விழி பிதுங்கி உக்காந்துருக்காங்க. அதாவது உப்பு கண்டம் பறி கொடுத்த பாப்பாத்தி அப்படின்னு ஒரு பழமொழி நம்மகிட்ட இருக்கு. அந்த மாதிரி உப்பு கொண்டத்தை பறி கொடுத்து போய் இப்ப ஆளாளு உட்காந்துருக்காங்க. என்ன இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒண்ணு சீசரின் மனைவி, அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுதப்படாத மரபை அனைவரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர் வரைக்கும், அதாவது அந்த தேர்தல் ஆணையருக்குள்ள எத்தனை பேர் ஒருதலை பட்சமாக நடந்தார்கள், போனார்கள், வந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு எல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ரொம்ப ரொம்ப இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள்ங்கிற மாதிரி அவங்க டைரக்டா ஊருக்குள்ள டைரக்டா அண்டா காக்கசும் அபுக்காகும் திறந்துடு சீசேல் மூடிடு சீசேல்ங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லா டைரக்டா அட்டம்ப்ட் பண்ணின ஒரு விஷயத்த பகிரங்கப்படுத்தவும் இந்தியாவே நிலை குலைந்து போய் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துருக்கு. என்னடா இது, ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மறுசொல் தேர்தல் அப்படிங்கிறதுதான் இது. அப்போ தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட்டா மட்டும்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அப்போ இங்க இருக்கக்கூடிய அமித்ஷா 40 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் இனிமேல் இருப்போம்னா இது என்ன மாதிரியான லாஜிக்கே தெரியல. அது என்ன பிக்சடா 40 வருஷம்? அதே மாதிரி போன தடவை நடந்திருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ல நடந்த கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். காலையில வரைக்கும் உயிர் தண்ணி குடிச்சிட்டு இருந்த மோடி காசில மத்தியானத்துக்கு மேல 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அப்போ இது எல்லாத்துக்குமே பலத்த சந்தேகத்தை உண்டு பண்ணும் போது தேர்தல் திருட்டு அப்படிங்கிற கடுமையான வார்த்தைய மிகப்பெரிய நம்பிக்கை உகந்த இடத்தின் மீது வீசினாரு ராகுல். அதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்னவோ பிரஸ் மீட் அவசரமா பிரஸ் மீட்டை கொடுத்து உங்கள் வீட்டு பெண்கள் அனைவரும் இங்கே வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சிசிவி கேமராவுடைய அட்டம்ப்டை கொடுத்தால் அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுமா, கண்ணியம் பாதுகாக்கப்படாமல் போய்விடும் அப்படி இப்படின்னு ஒரு ஓலா வண்டி விட்டா. அப்படி அதான் எல்லாரும் கேட்டாங்க, யாரு இங்க பாத்ரூம் ஃபுட்டேஜ் எல்லாம் அவனு கேட்கல. நீ சொல்ற மாதிரி சிசிவி கேமராவுடைய அந்த ஃபுட்டேஜ கொடுக்கறதுனால கண்ணியம் கெட்டு போயிரும்னா, கண்ணியம் கெடக்கூடிய இடத்துல நீ எதுக்கு சிசிவி கேமரா வச்சுன்னு கேட்க மாட்டாங்களா? இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. பெண்கள் லேடிஸ் அப்புறமேட்டு எங்க அம்மா என்னென்னமோ சென்டிமெண்ட் எல்லாம் அவுத்து பிஜேபி விட ஆரம்பிச்சிச்சு. தேர்தல் ஆணையம் மீது ஒருத்தர் கல்லெறிகிறார்கள், விமர்சனத்தை வைக்கிறார்கள் என்றால் அதற்கு தேர்தல் ஆணையம் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும், தேர்தல் ஆணையம் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு. ஆனா இங்க நடக்கக்கூடிய கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிஜேபி RSS வகைராக்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. அதே போல தேர்தலை மிக சிறப்பாக வெற்றியடகமாக நடத்தி முடித்தாருன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதமர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா, எப்பேற்பட்ட ஜாடி, அந்த ஜாடிக்கு மேல இருக்கக்கூடிய மூடி எப்படி இருக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து கரெக்டா விட்டுருக்கிறது ஒரு வாக்கு சீட்டு. நேத்து ஒரு தனியா சாஃப்ட்வேரையே வச்சு ஒரு உட்காந்து இந்த நைட் முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு அங்க கர்நாடகத்துக்குள்ள என்னென்ன ஏரியா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமான வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா எது இருக்கோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை ஃபுல்லா ஆட்டைய போட்டு குறைச்சு இந்த வேலையை ஒரு கால் சென்டர் மூலமாவே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்துக்குள்ள தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா அந்த வேலையை செய்யவே முடியாது. அந்த தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்குள்ள போய் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னா
அந்த இடத்தை கொடுத்தது யார்? தேர்தல் ஆணையத்துக்கே தெரியாம அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியுமா? இந்த கிளாரிபிகேஷனை தான் ஏற்கனவே தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. அப்படிலாம் வாக்குகளை இஷ்டத்துக்கு திருத்தவோ, உள்ள போவோ, வெளியில வரவோ முடியாது. அது மிக மிக என்ன சொல்றது, பாதுகாப்பு வாய்ந்தது. ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றம் ஆதாரமற்றது, அடிப்படையற்றது சொல்லிவிட்டு 2022 தேர்தல்ல வந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா ஒரு மிகப்பெரிய ஒப்புதல் வாக்குமூலத்தை தேர்தல் ஆணையம் ஒப்புக்குச்சு. அப்போ சிஐடி கிட்ட 18 சிஐடி கிட்ட இந்த விஷயம், கர்நாடக சிஐடி கிட்ட இந்த விஷயம் போகும்போது 18 முறை அவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால அதற்கான ப்ரூஃபை எங்க கிட்ட கொடுங்கன்னு சொன்னா ஒரு முறை கூட அதுக்கு ரிப்ளையே பண்ணல இந்த இந்திய தேர்தல் ஆணையம். ஆனால் இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் கொடுக்கும்போது கதறிக்கிட்டு வந்துகிட்டு இந்த பேச்சு ஆதாரமற்றது, அடிப்படையற்றதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஆதாரமற்றது, அடிப்படையற்றதுங்கிறத இவரு சும்மா போற போக்குல 9ஆம் நம்பர் வீடு இருந்தா அப்படின்னு சொல்லி கையை காட்டிட்டு போகல. அவர் அக்கு வேற ஆணி வேற. பேர் என்ன, எத்தனை மணிக்கு டேட்டாவை திருத்தினாங்க, 4 மணிக்கு வேலை பார்த்திருக்காங்க, எவ்வளவுக்கு அத்தனை பேர் ஆளை கூட்டிட்டு உட்கார வச்சு அவ்வளவு தூரம் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பகிரங்கம் பிரஸ் மீட் ஓப்பன் ஹார்ட்டா கொடுத்துட்டு இருக்கும் போது அதற்கு இவங்க என்ன பண்ணணும்னா, கிடையாது, இவர் சொல்றது பொய், இவர் மீது நாங்கள் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் குரோஷி அவர்கள் என்ன சொன்னார்னா, சும்மா இந்த ஞானேஷ்குமார் ராகுல்ல சும்மா அவர் மேல ஓவர் ட்ரேசிங் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் மீது வைக்கக்கூடிய கரைகளை, அந்த களங்கங்களை துடைப்பதற்கான வேலையை செய்ய. நீங்கள் ஒரு தேர்தல் தனித்த அதிகார அமைப்புடையனா அந்த தனித்த அதிகார அமைப்பின் மீது தான் இப்ப கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்கள் சார்ந்த அதிகாரம், சார்ந்த அரசியல் பார்வை இதெல்லாம் இருக்கிறது இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிக்குதுன்னா தவறு எங்கே இருக்கிறது, களங்கம் எங்கே இருக்கிறது, அதன் மீது கவனம் செலுத்துங்கள். அதை விட்டுவிட்டு ராகுலின் மீது கவனம் செலுத்தாதீர்கள். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனப்போக்கில் நீங்க இருக்கின்றீர்களா? இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பிஜேபி, RSS இந்த பாசிச வட்டாரங்களுடைய பேசிக்கான தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை எவனும் கேள்வி கேட்க கூடாது, நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், அதை வாயை பொத்தி கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இங்க டெமோக்ரஸியும் கிடையாது, ஒரு கூந்தல் கிராசியும் கிடையாது, பிராமினோ கிராசி தான் இருக்கின்றது. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிராமணோ கிராசியை நீங்க பக்காவா ஏத்துக்கணும். இதுதான் RSS உடைய பேசிக் திட்டம். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், பார்ப்பனர் அல்லாதவர் அனைவருமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, RSS வழிநடத்தக்கூடிய இந்த சிறுபான்மை பார்ப்பனர்கள் ஃபுல்லா அங்க எல்லாம் என்ன அதிகாரத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தலைவணங்கி ஏன், எதற்கு என்று கேள்வியே கேட்காத அளவிற்கு, உங்களுடைய உரிமையை கூட நீங்கள் கேட்காத அளவிற்கு இங்க அமைப்பு தேசியத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும்னா சுத்தமா மழுமட்டையா, சோத்தால் அடிச்ச பிண்டமா, சோறு கூட உனக்கு போட மாட்டேன், குடியுரிமையை கூட உனக்கு அடிமையிலும் அடிமை கூட்டமாக வாழ வேண்டும்னு ஒரு அமைப்பு சொல்லுதுன்னா கேள்வி கேட்கக்கூடாதா? அதைத்தான் அற்புதமாக நமது உச்ச நீதிமன்றம் நல்லா நறுக்குன்னு மண்டையில சாத்தின மாதிரி சாத்தி விட்டுருச்சு. ஃபுல்லா பில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்க சீட்டுக்கு கீழே போட்டு உட்காந்துக்குவீங்க. கேட்டா எங்களுக்கு தனித்த அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரும் இந்த ரப்பர் ஸ்டாம்பும் பேசி தீர்த்துக்கணும். எப்படி பாருங்க, எப்படி நியூட்ரலைஸ் பண்றாங்க பார்ப்பான். இவன் ஒரு போஸ்டிங் அத்தாரிட்டி தான் இந்த கவர்னர். ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மாநில அதிகாரத்தையும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவரை உட்காந்து சரிசமமா பேசுவாங்களாம். அங்கே சட்டமன்றம் என்ன இயற்றுகின்றதோ அதற்கு கையெழுத்து நீ மரியாதையாக போடு. முதல் முறையை நீ ரிட்டர்ன் போன, 2வது முறை நீ போட்டே ஆகணும். அந்த நீ போடலைன்னா ஓன்ட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை நாங்க எடுத்துக்குவோம். அதன் அடிப்படையில தான் இப்ப நாங்க 10 பில்லுக்கு பாஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லவும், பார்ப்பனர்களுடைய எந்த நவதுவாரத்துல கொண்டுட்டு வெடி வச்ச மாதிரி அப்படி கதறி கண்ணீர் விட்டுட்டு இருக்கானுங்க. இதுல இந்த முர்முவை விட்டு ஒரு 14 கேள்வி கேட்கிறோம்னா உடனே அதையும் ஓவர் ஸ்லிப் பண்ணி இந்த கேள்விக்கு அது பதில். அப்போ இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை நாங்க நடுநிலைங்க வச்சிருக்கோங்கிற மாதிரி கொண்டு வரும்போது அப்பையும் அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இது கேள்விக்கான பதில் தானே தவிர தீர்ப்பில் நாங்கள் கை வைக்க மாட்டோம். மிக தெளிவாக, அறுதியாக, உறுதியாக சொல்லவும், எங்கடா நம்மளுடைய ஆட்டம் ஒட்டு மொத்தமா டப்பா டான்ஸ் ஆடி போயிடும் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய துணை தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கு
மாண்புமிகு நீதியரசராக இருந்தவரையே நம்ம இந்தியா வேட்பாளர் வைக்கும் போது இந்த அமித்ஷா அவர் மீதே களங்கம் கற்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானதா பார்த்தோம். பாசிசம் என்ன வகையிலும் இங்கே தனது வெறியாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கும். நாம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் விழித்திருக்க வேண்டும். மதசார்பற்ற சக்திகளின் மீது ஒன்றாக ஒருங்கிணைய வேண்டும். இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு வாராது வந்த மாமணியாக ராகுல் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரது கரங்களை நாம் பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஆக்டோபஸான இந்த பாசிசத்தை நாம் வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. ஆகவே ராகுல்ஜி, நீங்க தொடர்ந்து முன்னேறுங்க. நாங்க உங்களுக்கு பின்னாடி எப்பவுமே இருப்போம்.